வணக்கம், நான் Chef Deena. வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் மெது போண்டா. மெது போண்டா உளுத்து மாவில் பண்ணுறதுல கடலை மாவில் பண்ணுறது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கும், பட்டின போண்டா, பட்டின பகோடா, இந்த மாதிரி பேர்லாம் இருக்குது. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த கடலை மாவை கொஞ்சம் லைட்டாக பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணால் ஈஸியாக குக் பண்ணலாம். அதே டைமில் கொஞ்சம் திக்காக மாவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது கவனமாக ஃப்ரை பண்ணோம். ஆயிலோட டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணால் ஒரு சூப்பரான இந்த மெது போண்டா ரெடி. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, உடச்ச கடலை பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, இஞ்சி 1/4 டீஸ்பூன், பூண்டு 6லேருந்து 8 நம்பர், பச்சை மிளகாய் 1 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, மிளகாய் பவுடர் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த மெல்டட் பட்டருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டரை அப்படியே இந்த பவுலில் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். எதுக்காக இந்த பட்டரும் பேக்கிங் சோடா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண கிடைக்குன்னா, நீங்கள் டேரெக்டாக மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இந்த பேக்கிங் சோடா மிக்ஸ் ஆகாது. அதனால தான் இந்த பட்டரில் இந்த பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நிறைய பேர் இது தெரியாமல் டேஸ்ட்டுக்காக அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, பேக்கிங் சோடா ப்ராப்பராக அதில் மிக்ஸ் ஆகணும். இதுக்கு பிறகு கடலை மாவு, அரிசி மாவு, இதுக்கு பிறகு பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணுறோம். இந்த பொட்டுக்கடலை மாவு எதுக்காக யூஸ் பண்ணனா, நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால தான் இந்த பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த பட்டரில் இந்த கடலை மாவு, அரிசி மாவு, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உதிரி உதிரியாக வரும். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு காரத்துக்காக மிளகாய் பவுடர் யூஸ் பண்ணுறோம். குழம்புத்தூள் யூஸ் பண்ணோன்னா வெறும் மிளகாய் தூள் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம், பச்சை கருவேப்பிலை. இதெல்லாம் போட்ட பிறகு இடித்த சோம்பு போடுங்க. ஃபைன் பவுடர் வேண்டாம், கொஞ்சம் இடித்த சோம்பு போட்டால் உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பொடிசை கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், இதுக்கு பிறகு பூண்டு. இந்த பூண்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா இடித்து நீங்கள் போடணும். அதனால தான் உங்களுக்கு பூண்டு எடுத்து காமிச்சிருக்கேன். வித் ஸ்கின்னோட போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு இந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஆனால் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ யூஸ் பண்ணால் தண்ணி விட்டுரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாவு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, சூடான எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல சூடான எண்ணெய் யூஸ் பண்ணும்போது காரணம் எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நல்லா வெந்து வரும், அதே டைமில் உள்ளே சாஃப்டாக இருக்கும். இதுக்கு பிறகு வெங்காயம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே தண்ணி அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும். கடலை மாவு நல்லா லூஸாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். அதே டைமில் இந்த மாதிரி கெட்டியாக மிக்ஸ் பண்ணுற மாவு நல்லா வெந்து வராது. அதனால் கரெக்டாக ஃப்ரை பண்ணும். அதே டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பேக்கிங் சோடா, உப்பு, சால்ட்டெல்லாம் கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ திருப்பியும் கொஞ்சம் நல்லா சூடான எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதை அழகாக உருண்டை மாதிரி பிடிக்க போகிறோம். அதே டைமில் நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது நல்லா அழுத்தி பிடிக்கக்கூடாது. மெதுவாக சாஃப்டாக நீங்கள் பிடிச்சாதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃப்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி முடிச்சிருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டாக எண்ணெயில் சூடான பிறகு இதை போட போகிறோம். அதனால் கரெக்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது. அதே டைமில் பைப்பிங் ஹாட்டில் இருக்கக்கூடாது. மீடியமான ஃப்ளேமில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 போடுங்க. போட்ட உடனே பபுள்ஸ் அதிகமாக வரக்கூடாது. கொஞ்சம் சின்னதாக வரும். அப்போ எண்ணெய் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் ஸ்லோவாக 1 by 1 போடுங்க. மீடியமான ஃப்ளேம் வச்சு கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா மெது போண்டா ரெடி. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு பட்டன பக்கோடான்னு சொல்லுவாங்க, பட்டன போண்டான்னு சொல்லுவாங்க, பல பேர் இருக்குது. பர்டிகுலராக இந்த மாவு கரெக்டாக நீங்கள் டைட்டாக மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுற பக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கரெக்டாக ஃப்ரை பண்ணியிருந்தா இந்த மாதிரி மெது போண்டா ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு மேல் பகுதி பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா மெதுன்னு சாஃப்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏனுங்க, இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக 1 by 1 ப்ராப்பரான மெத்தடில் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான ஸ்டைலில் ஒரு சூப்பரான மெது போண்டா எப்படி பண்ணுறது உங்களுக்கு வீட்டில் பண்ண முடியும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.